ஓகே, பாடின லிரிக்ஸ் எல்லாம் உனக்கு செட் ஆகுதா இல்லையோ தெரியாது, அங்க ஒருத்தருக்கு செட் ஆகுது. காலேஜ் டீலேஜ் பெண்கள் எல்லோருக்கும் என் மீது கேட்கிறேன். நிச்சயமா அவர் பாடும்போது நிச்சயமா இருந்திருக்கும். நவீன் அவர்கிட்ட நாங்க கேட்கலாம், அப்படி பாடினீங்கன்னு பாருங்க. இப்படி நாங்க நல்ல பையன் கண்ணாடியால கரெக்ட் தான் ஜட்ஜில கேட்போம். சரி, எல்லாருக்கும் வணக்கம். ஆரியா என்ன வயசு ஆகுது? 8 வயசு. 8 வயசுல நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு யோசிச்சுட்டு சத்தியமா இந்த மாதிரி பாடுங்க. இட் வாஸ் வெரி நைஸ். நல்ல எனர்ஜி தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமா தான் எல்லாம். ஆன் ஸ்டேஜில் பாட்டுக்கும் முதல்ல என்ன வருதுன்னா கான்ஃபிடன்ஸ். அந்த கான்ஃபிடன்ஸ் இப்போ, அதாவது குழந்தைங்களுக்கு வந்து பயம் தெரியாதுவாங்க, அது நம்ம பார்க்கும்போது தான் அந்த பயமும் கூடயே சேர்ந்து வளரும். நம்ம ஸ்டேஜ் இப்போ கரெக்டாக பாடுறோமா, எல்லாரும் பார்க்குறாங்களே, அவங்க என்ன நினைப்பாங்க. இந்த ஆட்டிடியூட் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வளர்க்கும். மியூசிக் கற்றுக்கிட்டியா? மியூசிக் படிக்கிறீங்களா? மியூசிக் படிக்கிறியா? எங்க? டீச்சர் என்ஃபீல்ட்ல அவரோட லேர்ன் பண்றேன். ஓகே, படிக்கிறத நிப்பாட்டக்கூடாது. ஓகே, இது வந்து கடவுளா கொடுத்தது. நீ படிக்கிறது நீ பண்ற எஃபர்ட், அதனால உனக்கு இருக்குன்னு சொல்லி என்னைக்குமே நிப்பாட்டுறாது. இது அப்படி போயிட்டே இருக்கணும். அப்பதான் பல விஷயங்கள் உனக்கு தெரிய வரும். ஏன்னா வளரும் போது தான் நமக்கு தெரியும் இதில் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், எப்படிலாம் பண்ணலாம். ஏன்னா இப்போ இருக்கிறது வந்து உன்னோட நேச்சுரல் டேலண்ட். ஓகே, யூ ஷுட் ஆக்சுவலி நிறைய கற்றுக்கிட்டு அதில் நிறைய வந்துட்டு அதில் டெவலப் பண்ணலாம். அப்போ தான் ஆக்சுவலாக பர்ஃபெக்டாக செம்மையாக இருக்கும். அண்ட் சவுண்ட் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலாக. ஏன்னா வந்துட்டு சவுண்ட் ஏன்னா வந்துட்டு ஆக்சுவலாக இது நம்ம எப்படின்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கு என் வாய்ஸ், கீச்சுன்னு கேட்போம். பட் அது கரெக்டாக அழகாக கொடுத்தாங்க. நீ அழகாக பாடின, மெயின்டைன் பண்ணிக்கோ. ஓகே, நான் எதுவுமே போடல உனக்கு மார்க் தெரியுமா? அவ்வளோ ரெஸ்ட் இருந்தாங்க. என்ன பண்ணலாம் சொல்லு, மறுபடியும் பாரியா? மறுபடியும் பாடலாமா? சும்மா சார் சரி, பாடலாமா? இல்லை நான் போடுறேன். காப்பி போடுறேன். All the best. Thank you. ஓகே ஆரியா, Thank you.